வணக்கம். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம திரு கனக சபாபதி நாகேஸ்வரம் அவங்க எழுதிய 64 கலைகளும் கலையாக்கத் திறன்களும் அப்படிங்கிற ஆய்வு நூலை வச்சு ஒரு ஆழமான உரையாடல் நடத்த போறோம். அதாவது இந்திய மரபுல, குறிப்பா நம்ம தமிழ் மரபுல அடிக்கடி சொல்ற அந்த 64 கலைகள், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றோமே, அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அது என்ன கலைகள்? ஏன் சரி, ஏன் 64? அந்த காலத்துல ரொம்ப உயர்வா மதிக்கப்பட்ட இந்த திறன்கள்லாம் அந்த சமூகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இதோட வரலாற்று பின்னணிய முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கலைகளோட பட்டியல்கள் நிறைய பழைய நூல்கள்ல நமக்கு கிடைக்குது. ஓ, அப்படியா? எங்கெல்லாம்? ஆகமங்கள்ல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு, ஏன் நம்ம சிலப்பதிகார மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல கூட இது பத்தின குறிப்புகள் இருக்கு. இது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு, இல்லனா அரசாட்சி மாதிரி சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு தேவையான மொத்த அறிவையும் திறன்களையும் காட்டுற ஒரு தொகுப்பா அந்த காலத்துல பார்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த 64 அப்படிங்கிற எண்ணுக்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் இருக்கா? இல்ல சும்மா ஒரு கணக்கு தானா? அது ஒரு நல்ல கேள்வி. 64ங்கிறது ஒரு குறியீட்டு எண்ணா இருக்கலாம். ஒரு முழுமைய குறிக்கிற மாதிரி, இல்லனா அந்த காலத்துல தெரிஞ்சிருந்த, மதிக்கப்பட்டிருந்த எல்லா அறிவுத்துறைகளையும் திறன்களையும் சேர்த்து ஒரு விரிவான வகைப்பாடா கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைன்னு நம்ம இன்னைக்கு நிறைக்கிற மாதிரி வெறும் பாட்டு, டான்ஸ், ஓவியம் இது மட்டும் இல்ல. ஆமா, அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு போல. நிச்சயமா இன்னும் எத்தனையோ திறன்கள், அறிவு எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. ஆமா, இந்த பட்டியலை பார்த்தாலே தெரியுது. ஆனா எல்லாருமே ஒத்துக்கிற ஒரே மாதிரி 64 கலைகள் பட்டியல்னு ஒண்ணு இல்ல போல இருக்கே. கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கா? உண்மைதான். அதுலதான் ஒரு சிக்கல். வெவ்வேறு நூல்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான பட்டியல்கள் இருக்கு. ஆனாலும் நாம இன்னைக்கு பாக்குற இந்த நாகேஸ்வரன் அவரோட நூல் பொதுவா ஏத்துக்கிட்ட ஒரு பட்டியலை நமக்கு கொடுக்குது. சரி. அந்த பட்டியலை நாம கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா அதோட அந்த பன்முகத்தன்மை, அந்த வெரைட்டி இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. அத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா எப்படி பிரிக்கலாம்? கண்டிப்பா. மூல நூல்ல இருக்கிற பட்டியலை வச்சு நாம இத சில வகைகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அறிவு சார்ந்த, இலக்கியம் சார்ந்த கலைகள்னு சொல்லலாம். ஓ, இது மொழியறிவு, லாஜிக், இலக்கியம் சம்பந்தப்பட்டதா? அதேதான், சரியா சொன்னீங்க. இதுல அக்கறை இலக்கணம், அதாவது எழுத்திலக்கணம், அப்புறம் லிகிதம், நல்ல எழுதுற திறமை, கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், அதாவது இலக்கணம். இலக்கணமும் ஒரு கலையா? ஆமா. அப்புறம் நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், அதாவது சட்டம், அறநெறி பத்தினது, சோதிட சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், அதாவது அணி இலக்கணம், இதெல்லாம் வருது. இதுல சிலதோட முக்கியத்துவத்தை ஆசிரியர் தொல்காப்பியம், திருக்குறள் மாதிரியான நம்ம பாரம்பரிய நூல்களோட இணைச்சு விளக்குறாரு. இது வெறும் படிப்பில்ல, வாழ்க்கைக்கே வழிகாட்டுற அறிவா பார்த்திருக்காங்க. சரி, இது அறிவு சம்பந்தப்பட்டது. அடுத்ததா நிறைய பேர் கலைன்னு நினைக்கிற அந்த நிகழ்த்து கலைகள். ஆமா, செயற்கலைகள், அதாவது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இதுல நாடகம், நிறுத்தம், அதாவது நடனம், அப்புறம் இசை சம்பந்தப்பட்ட பல திறமைகள் வருது. இசையில என்னென்ன? வீணா வாசிக்கிறது, வேணு புல்லாங்குகள் வாசிக்கிறது, மிருதங்க வாசிக்கிறது, தாளம் போடுறது, இதெல்லாம். இது கூடவே மதுர பாஷணம்னு ஒண்ணு. மதுர பாஷணமா? அப்படின்னா? இனிமையா பேசுற திறமை, அதுவும் ஒரு கலையா இருந்திருக்கு பாருங்க. நாடகம், நடனம், இசை, இது மூணுக்கும் இருக்கிற அந்த ஒரு இயல்பான நெருக்கமான தொடர்பை இந்த பட்டியல் நல்லா காட்டுது. அறிவுசார் கலைகள், நிகழ்த்து கலைகள் பார்த்தோம். இது போக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் சமூகத்துக்கும் பயன்படுற திறமைகளும் இதுல நிறைய இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அத செய்முறை மற்றும் தொழில்நுட்ப திறன்கள்னு ஒரு வகையா பிரிக்கலாம். இதுல சிற்ப சாஸ்திரம், அது சும்மா செல வடிக்கிறது மட்டும் இல்ல, கட்டிடக்கலையும் சேர்ந்தது. அப்புறம் வைத்திய சாஸ்திரம், அதாவது மருத்துவம், இதெல்லாம் பெரிய துறைகள். சரி. அதோட பலவிதமான பரீட்சைகள்னு சொல்றாங்க, அதாவது சோதிச்சு அறிகிற திறமை. பரீட்சையா? எதை சோதிக்கிறது? தங்கம், தேர், யானை, குதிரை, ரத்தினக்கல்லு, நிலம், இதோட தரம், தன்மை, இதெல்லாம் சரியா சோதிச்சு சொல்ற அறிவு. ஆச்சரியமா இருக்கே. ஒரு ராஜாவுக்கோ வியாபாரிக்கோ இது எவ்வளவு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. நிச்சயமா. இது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்ல, நல்ல கூர்மையான கவனிப்பு, அனுபவ அறிவு, பகுத்தறிகிற திறமை எல்லாமே இதுக்கு வேணும். இன்னும் இந்த பிரிவுல அத்திரவித்தை,
அதாவது வில்வித்தை, மத்த ஆயுத பயிற்சிகள், அப்புறம் தாதுவாதம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒருவேளை மெட்டலர்ஜி, கனிமவியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இந்த மாதிரி நடைமுறை திறன்களோட முக்கியத்துவத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. சிற்ப சாஸ்திரம் பத்தி ஆசிரியர் விரிவா சொல்லியிருக்காருன்னு சொல்லிங்களே. ஆமா. அவர் நூல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, கல், மரம், உலோகம், சுதைன்னு, அதோட நுட்பங்கள், பாணிகள்னு நல்லாவே விளக்குறாரு. கடைசியா சில கலைகள் கொஞ்சம் வித்தியாசமா, ஏன் நமக்கு இன்னிடி கேட்டா கொஞ்சம் அமானுஷ்யமா கூட தோணுது. யோகா, மந்திரம், சகுனம் பார்க்கறது, அப்புறம் கூடு விட்டு கூடு பாயறது. அடங்கப்பா, இதெல்லாம் எப்படி இந்த கலைகள் பட்டியல வந்துச்சு? இததான் கொஞ்சம் குழப்பமாவும் அதே சமயம் ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. உண்மைதான். இது நுட்பமான அல்லது மறைபொருள் கலைகள்னு வகைப்படுத்தலாம். ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இது. இதுல யோக சாஸ்திரம் இருக்கு, மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம். சகுன சாஸ்திரம்னா நிமித்திகம்னு சொல்வாங்க. அதாவது சகுனங்களை வச்சு எதிர்காலத்தையோ இல்ல நல்லது கெட்டதையோ அறியறது. அப்புறம் ரசவாதம். ரசவாதம்னா அந்த இரும்ப தங்கமாக்குறதா? ஆல்கமி. அதுவா இருக்கலான்னு ஒரு ஊகம் இருக்கு. அப்புறம் ஆகர்ஷணம், மத்தவங்கள கவர்தல், உச்சாடனம், தீய சக்திகளை விரட்டுறது, வித்வேஷணம். வித்வேஷனமா? அது என்ன? 2 பேருக்குள்ள பகைய உண்டாக்குறது. இது கொஞ்சம் நெகட்டிவா தோணலாம், ஆனா ஒருவேளை ராஜதந்திர உத்தியா பார்த்தாங்களோ என்னவோ. அப்புறம் மோகன சாஸ்திரம், மயக்க வைக்கிற திறமை, வசியம், கட்டுப்படுத்துற ஆற்றல். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது போக இன்னும் ஆச்சரியமான பேர்லாம் கூட சொன்னீங்களே. ஆமா. பரகாய பிரவேசம், ஒரு உடல விட்டு இன்னொரு உடல்ல புகுந்து போறது. அதிருஷ்யம், கண்ணுக்கு தெரியாம மறையிறது. இந்திரஜாலம், மேஜிக் வித்தைகள். அப்புறம் பலவிதமான ஸ்தம்பனம். ஸ்தம்பனம். ஆமா, கட்டுப்படுத்துறது. நெருப்பு, தண்ணி, காத்து, ஏன் பேச்ச கூட கட்டுப்படுத்துற திறனா. அப்புறம் ஆகாய பிரவேசம்னு ஒண்ணு. இத ஆசிரியர் பறவைகளோட ஒளிய வச்சு தகவல்களை பெறதோட சம்பந்தப்படுத்துறாரு. அகரோட சிட்கதைன்னு ஒண்ணு இருக்கு. அது கருட மந்திரம் சம்பந்தப்பட்ட அறிவா இருக்கலாம். நட்டப்பொருள் காட்டல், தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கிற திறமை. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்பா, அப்போ இந்த 64 கலைகள் பட்டியலுங்கிறது நடைமுறை வாழ்க்கை, கலை, அறிவு, ஆன்மீகம், ஏன் நாம இன்னைக்கு அமானுஷ்யம்னு சொல்ற விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பெரிய தொகுப்பா இருந்திருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இந்த பட்டியலை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, அந்த காலத்து சமூகம் மனுஷனோட திறமையோட பல பரிமாணங்களையும், அது கைவேலை திறமையா இருக்கலாம், அறிவு தேர்றதா இருக்கலாம், கலை வெளிப்பாடா இருக்கலாம், ஏன் மனசோட ஆழமான மறைவான சக்திகளா கூட இருக்கலாம், எல்லாத்தையுமே அங்கீகரிச்சு மதிச்சிருக்குன்னு நல்லா தெரியுது. உதாரணத்துக்கு யோகா சாஸ்திரம் பத்தி சொல்லும்போது கூட ஆசிரியர் அதோட 8 அங்கங்கள், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அதையும் குறிப்பிட தவறல. இது வெறும் உடற்பயிற்சி இல்ல, மனசையும் ஆன்மாவையும் பழக்கப்படுத்துற ஒரு முழுமையான வழியா பார்த்திருக்காங்க. சரி, இதுல சில கலைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நீங்க சொன்ன மாதிரி சிற்ப சாஸ்திரம் பத்தி ஆசிரியர் விரிவா எழுதியிருக்காரு, படங்களும் இருக்குன்னு சொல்லிங்க. அத பத்தி கொஞ்சம் பேசலாமே. கண்டிப்பா. சிற்ப சாஸ்திரம் பத்தி ஆசிரியர் விளக்குறது நாம நினைக்கிற மாதிரி சும்மா சிலை செதுக்கிறது மட்டும் இல்ல. அது கோயில்கள், அரண்மனைகள், மத்த கட்டிடங்களோட முழு கட்டுமானத்தையும் உள்ளடக்கின ஒரு பெரிய துறை. ஓஹோ. இதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் கல், மரம், உலோகம், சுதை, ஸ்டக்கோன்னு பலவிதமா இருக்கு. முக்கியமா இந்த கலைக்குன்னு சில திட்டவட்டமான விதிகள், அளவுகளும் இருந்திருக்கு. சும்மா இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்படியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்ததா? ஆமா. ஆகமங்கள், சிற்ப சாஸ்திர நூல்கள்ல சொன்ன கணக்குப்படி, உருவ இலக்கணப்படி தான் சிற்பங்களையும் கட்டிடங்களையும் செஞ்சிருக்காங்க. அந்த உருவ அமைப்பு, அதோட அளவு விகிதம், அது காட்ட வேண்டிய பாவம், அதாவது உணர்ச்சி வெளிப்பாடு, இது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருந்தது. வரலாற்றுல கிடைக்கிற பழைய சுடுமண் உருவங்கள், டெரகோட்டா ஃபிகர்ஸ், சுதை வடிவங்கள், ஸ்டக்கோ ஃபிகர்ஸ் பத்தியும் ஆசிரியர் சொல்றாரு. அதெல்லாம் ஒருவேளை சிற்பக்கலையோட ஆரம்ப வடிவங்களா இருக்கலாம். நம்ம கோயில் சிற்பங்கள்லாம் எவ்வளோ நுட்பமா இருக்கு. இப்ப நூல்ல இருக்கிற மாதிரி இராவணன் கைலை மலைய தூக்குற சிற்பம், இல்லனா நாகர் சிற்பம் எவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஆமா, அருமையான எடுத்துக்காட்டுகள். பல்லவர்கள் காலத்திலயும், குறிப்பா சோழர்கள் காலத்திலயும் இந்த கலை ரொம்ப உச்சத்துக்கு போச்சு. சிற்பக்கலைங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல. அது அந்த கால மக்களோட நம்பிக்கை, அவங்களோட பண்பாடு, புராண கதைகள், இதிகாசங்கள், ஏன் அவங்க சமூக வாழ்க்கை முறை வரைக்கும் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு கால கண்ணாடி மாதிரி. கோயில் சுவர்லயும் தூண்ல இருக்கிற சிற்பங்கள் சும்மா அலங்காரம் இல்ல, அது ஒவ்வொன்றும் கதை சொல்லுது. சரி,
சிற்பம்னா கண்ணால பார்த்து ரசிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. ஆனா ஜோதிடம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எப்படி ஒரு கலையா பார்த்தாங்க? ஆசிரியர் இது நம்ம பழைய தமிழ் நடைமுறைகளோட இணைச்சு பேசுறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது வெறும் மூட நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது தர்க்கம் இருந்ததா? சோதிட சாஸ்திரம் பத்தி நூல்ல பாத்தீங்கன்னா அது முக்கியமா எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்றது, ஒரு காரியத்தை ஆரம்பிக்க நல்ல நேரம், அதாவது முகூர்த்தம் பாக்குறது, மனுஷங்க வாழ்க்கையில கிரகங்களோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்றது, இந்த மாதிரி நோக்கங்களோட இருந்திருக்கு. இத வெறும் குருட்டு நம்பிக்கைன்னு அந்த காலத்துல அவங்க நினைக்கல. இது வானியலோட, ஆஸ்ட்ரோனமியோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டிருந்தது. வானியலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? கிரகங்களோட நகர்வு, நட்சத்திரங்களோட நிலை, சந்திரனோட வளர்ப்பிறை தேய்பிறைன்னு வானத்துல நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சு அதோட அடிப்படையில கணக்கு முறைகளை பயன்படுத்தி தான் ஜோதிட கணிப்புகளை செஞ்சாங்க. ஆசிரியர் பழைய தமிழ் பஞ்சாங்கங்கள் பத்தியும் சங்க இலக்கியங்கள்லயே வானியல் நிமித்தம் பாக்கறது பத்தின குறிப்புகள் இருக்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. உதாரணத்துக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல சகுனம் இருக்கான்னு பாக்குற வழக்கம் புறநானூற்று பாடல்லையே இருக்கு. இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த காலத்து மக்கள் இந்த பிரபஞ்சம் பத்தி அவங்களுக்கு இருந்த அறிவையும் புரிதலையும் அவங்க அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளோட, முக்கியமான சடங்குகளோட, அரசாங்க நிர்வாகத்தோட கூட எப்படி இணைச்சு பார்த்தாங்கங்கிறது தான். வானியல் அறிவுங்கிறது ஒரு தத்துவமாவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு கருவியாவும் இருந்திருக்கு. ஆஹா, இவ்ளோ வித்தியாசமான திறமைகளையும் அறிவையும் உள்ளடக்கின இந்த 64 கலைகள் பட்டியல தொகுத்ததோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? இது எல்லாம் உயர்வா மதிச்ச அந்த சமூகத்தை பத்தி, அவங்களோட உலகப் பார்வையை பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? நாம இந்த பட்டியலை மொத்தமா பார்க்கும்போது இது சும்மா ஒவ்வொரு தொழிலுக்கும் தேவையான திறமைகளோட லிஸ்ட் மட்டும் இல்லைன்னு நல்லா தெரியுது. இது ரொம்ப ஆழமான சில விஷயங்களை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இது ஒரு முழுமையான கல்வியோட நோக்கத்தை காட்டுது. அதாவது ஒரு மனுஷனோட அறிவு, மைண்ட், உடல், பாடி, ஆன்மா, ஸ்பிரிட், இது மூணையும் ஒன்னா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எல்லாத்தையும் சேர்த்தா? ஆமா, இதுல அறிவு சார்ந்த தேடல்கள் இருக்கு. இலக்கணம், கணிதம், வேதம், தர்க்கம் மாதிரி. கலைத்திறன்கள் இருக்கு. இசை, நடனம், சிற்பம், ஓவியம். நடைமுறை திறன்கள் இருக்கு. மருத்துவம், ஆயுதப்பயிற்சி, உலோக வேலை, விவசாயம் சார்ந்த அறிவு. சமூக உறவுகளுக்கான திறன்கள் இருக்கு. இனிமையா பேசுறது, மத்தவங்கள கவர்றது. ஆன்மீக தேடல்கள் இருக்கு. யோகா, தியானம், மந்திரம் எல்லாமே சமமா மதிக்கப்பட்டிருக்கு. ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குறது தான் இதோட நோக்கம்னு தோணுது. ரெண்டாவதா இது அந்த சமூகத்தோட மொத்த அறிவையும் பண்பாட்டையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிற ஒரு வழியாவும் இருந்திருக்குமே இல்லையா? நிச்சயமா. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கலாச்சார அறிவை பாதுகாக்கிற ஒரு கருவி. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மாதிரியான சமய தத்துவ நூல்களோட அறிவு, காவியங்கள் மாதிரி இலக்கிய செல்வங்கள், நீதி சாஸ்திரம் மாதிரி அறநெறி கோட்பாடுகள், நாடகம், நடனம், இசை மாதிரி நிகழ்த்துக்கலை மரபுகள், இது எல்லாத்தோட அறிவையும் அதை பயிற்சி செய்யற முறைகளையும் இந்த கலைகள் மூலமா தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிருக்காங்க. மூணாவதா சமூகத்துக்கு தேவையான சிறப்பு திறன்களையும் இதை உறுதி செஞ்சிருக்கு. கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு, சிற்பம், தச்சு வேலை, போர் புரியறதுக்கு, அத்திரவித்தை, நோய்களை குணப்படுத்த வைத்திய சாஸ்திரம், நாட்டை ஆள்றதுக்கு தேவையான அறிவு, யானை, குதிரை, நிலம், ரத்தனங்களை சோதிச்சு பார்க்குற அறிவு, ஏன் அந்த காலத்துல முக்கியமா நினைச்ச சில மறைபொருள் நடைமுறைகள் கூட இந்த பட்டியல்ல இருக்கு. இது சமூகத்தோட பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு திறன் தொகுப்பா இருந்திருக்கு. இத நீங்க உங்களோட தொடர்பு படுத்தி பாருங்களேன். இந்த கலைகள்ல நிறையது இன்னிக்கும் நம்மகிட்ட உயிரோட தான் இருக்கு. ஒருவேளை பேர் மாறி இருக்கலாம், வடிவம் மாறி இருக்கலாம், அணுகுமுறை மாறி இருக்கலாம். கணிதம், மருத்துவம், கட்டடக்கலை, இசை, இலக்கியம், சட்டம் இதெல்லாம் இன்னிக்கும் முக்கியமான துறைகள் தான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மேடை மாயாஜாலம் ஒருவேளை இந்திரஜாலமா, விலங்குகளோட நடத்தையை நல்லா புரிஞ்சுக்கிறது யானை பரீட்சை, குதிரை பரீட்சையோட நவீன வடிவமா, இல்ல பறவைகளோட சத்தத்தை வச்சு சூழலை புரிஞ்சுக்கிறது ஆகாய பிரவேசம் மாதிரி, இந்த மாதிரி திறமைகள் கூட ஏதோ ஒரு வகையில இன்னிக்கும் தொடர்றத பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த கலைகள்ல எது ரொம்ப பொருத்தமா இல்ல சுவாரஸ்யமா தோணுது? திரு கனகசபாபதி நாகேஸ்வரன் அவங்களோட ஆய்வு நமக்கு துணையா இருக்க, ஆயக்கலைகள் 64ங்கிற இந்த ஆச்சரியமான பலவிதமான திறன்கள் கொண்ட உலகத்துக்குள்ள நாம ஒரு ஆழமான பயணத்தை செஞ்சோம். எழுத்திலக்கணம், கணிதம் மாதிரி அறிவுத்துறைகள்ல ஆரம்பிச்சு சிற்பம், இசை, நடனம் மாதிரி கலைகள் வழியா
சோதிடம், ரசவாதம், ஏன் பறவைகளோட ஒளிய அறியறது, மாயாஜாலம் மாதிரியான நுட்பமான இல்ல மறைவான திறன்கள் வரைக்கும் நம்ம மரபுல ஒரு காலத்துல போற்றப்பட்ட அறிவோடையும் திறன்களோடையும் எல்லையே இல்லாத பரப்ப கண்டு உண்மையிலேயே வியப்பா இருக்கு. ஆமா, இந்த பட்டியலே ஒரு கலாச்சார கலைப்பொருள்னு சொல்லலாம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட, ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டோட உலக பார்வைய காட்டுது. அந்த பார்வையில மனுஷ வாழ்க்கைக்கு பயனுள்ள திறன்கள்னு எதெல்லாம் நினைச்சாங்களோ, அது நடைமுறைக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, கலைநயத்தோட இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, இல்ல உள்ளுணர்வு சார்ந்ததா, மறைபொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே மனுஷனோட ஆற்றலோட, மனுஷ அறிவோட வெவ்வேறு ஆனா உன்னோட ஒண்ணு இணைஞ்ச பகுதிகளா தான் பார்த்திருக்காங்க. கலை, அறிவியல், ஆன்மீகம், தொழில்நுட்பம்னு நாம இன்னைக்கு பிரிச்சு பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு முழுமையான பார்வையா இது தெரியுது. இந்த திறன்கள் எல்லாமே வாழ்க்கைய இன்னும் நல்லா வாழ்றதுக்கு உதவுறதா நினைச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த 64 கலைகள்ல சில உதாரணத்துக்கு கூடு விட்டு கூடு பாயறது, இல்ல தண்ணீர் நடக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நம்பவே முடியாததாவோ, காலத்துக்கு ஒவ்வாததாவோ, இல்ல சும்மா கற்பனையாகவோ தோணலாம். அது சரிதான். ஆனா அந்த கலைகள் குறிச்ச இல்ல வெளிப்படுத்த முயற்சி செஞ்ச அடிப்படை மனித திறன்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணமா, காரணம் அறியற பகுத்தறிவு திறன், நீதி சாஸ்திரம், தர்க்கம், இதுல இருந்து புதுசா உருவாக்கிற படைப்பாற்றல், காவியம், சிற்பம், இசை, நாடகம், இதுல இருந்து நுட்பமா கவனிக்கிற கூர்மையான பார்வை, பலவித பரீட்சைகள், சகுன சாஸ்திரம், இதுல இருந்து அல்லது புலன்களுக்கு அப்பாற்பட்டதை அறிய நினைக்கிற ஒரு ஆர்வம் அல்லது உள்ளுணர்வு, மந்திரம், யோகம், இந்திரஜாலம், இதிலிருந்து இந்த பழங்கால கலைகள் முன்னிறுத்தின இந்த அடிப்படை மனித திறன்கள்ல எதெல்லாம் நம்மளோட இன்றைய நவீன டெக்னாலஜி உலகத்துல நாம ஜெயிக்கிறதுக்கும் சவால்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பாரம்பரிய பட்டியலுக்கும் நம்ம நிகழ்கால தேவைகளுக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு மிக்க நன்றி.